கிறிஸ்துவின் அன்பானவர்களே, பவுல் எழுதிய கடிதம் பிலிப்பியர் அதிகாரம் 4 இறைவசனம் 19 அவர் என்ன சொல்றார் பாருங்க. பவுல் என்ன சொல்றார் பாருங்க. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தாம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்றார். ஸோ ஒப்பற்ற செல்வம் இயேசு ராஜா நமக்கு ஒப்பற்ற செல்வம் என்று ஆண்டவர் இயேசு சொல்றார். ஸோ தன்னலம் இருக்கக்கூடாது என்றார். நம்முடைய பொருள் யாவும் நம்ம பயன்படுத்துகிற பொருள் ஒவ்வொன்றும் என்று இயேசுவுக்கு சொந்தமானவை. அது நம்ம இயேசுக்கு கொடுக்குறது நம்ம தயங்கக்கூடாது. நொறுங்கிய இதயம் கொண்டு பலி கேட்குறாரு. ஸோ எவ்வளோதான் நம்ம பணம் காசு செலவு பண்ணாலும் முடியும். நொறுங்கிய இதயம் தான் ஆண்டவருக்கு இயேசுக்கு பிடிக்கும். அதான் உகுந்த பலின்னு ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு. ஒவ்வொரு நாளும் இயேசுவை நம்ம மகிமைப்படுத்தணும். பவுலடியே சொல்லியிருக்காரு பாருங்க. எனக்கு வலுவூட்டுவரின் துணை கொண்டு நான் என்னால் எதையும் செய்ய முடிந்தார். நம்ம வாழ்க்கையில் பலவீனம் இருந்தாலும் ஆண்டுடைய அந்த வல்லமையை பெற்று நம்ம இந்த உலகத்தில் அவருக்கு ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்த நம்ம வாழணும். திருச்சபைக்கோ ஏழைகளுக்கோ எவ்வளோ உதவுமோ அதை விட பல மடங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார். ஸோ அதனால் எப்போது அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் இயேசுவை நம்ம பிரதிபலிக்கணும். இயேசுக்கு தான் நமக்கு அதை செல்வம். ஸோ அதனால் நம்ம தந்தையுடைய மாட்சி ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு மதிப்பளிக்கணும்னா நம்ம ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற அந்த நற்செய்தி பண்ணி அந்த இறைவாக்கியம் எந்த ஒரு சாத்தான் எதிர்ப்பு இல்லாமல் நம்ம சொல்லணும். அப்படி சொல்கிறப்ப நம்ம குடும்பம் பிள்ளைகள் எல்லாருமே ஆஸ்வதிப்பாங்க. ஆமென்.